சீன்போர்டு சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். சொல்லுவதெல்லாம் பொய். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பச்சை. பொய்யை தவிர ஒண்ணுமே இல்லை. இறுதியில் பொய்களே ஜெயிக்கும். சில நேரங்கள் சில தம்பதிகளுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். அந்த பிரச்சனைகளை பெரிதாக ஊதி அவங்களை பிரித்து வைப்பதுதான் இந்த சேனலின் நோக்கம். இந்த பிரித்து விடும் கசமசா குடும்பத்தை இங்க வந்து இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னம்மா வீட்டுல இருந்து வரும்போது கொண்டகடலே நிறைய சாப்பிடுற போல இருக்கு. இல்ல சார், மாப்பிள்ள பண்ண வேலை. அப்போ என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. நீ இப்படி பயங்கரமா பீரங்கி மாதிரி வெளியே போட்டுட்டே இருந்தாச்சுன்னா மனுஷன் பக்கத்துல இருப்பானா? மனுஷன் பக்கத்துலயே வரவில்லையா? சரி, உங்களுக்குள்ள என்ன எரப்பாளி பிரச்சனை? பிறப்பாளி இல்ல, பருப்பாளி இல்லைங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்தா இருக்க மாட்டாரு, இருந்தா போக மாட்டாரு. ஒரே இருப்பதான். நீக்கம்ல போலாம், தட்டையில போலாம். என்கிட்டயே இப்படி உண்மையாட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியே, உனக்கே நியாயமா சொல்லு. இந்த நிகழ்ச்சி பேரு சொல்வதெல்லாம் போய். ஆமா, நான் போய் மட்டும்தான் ஏன் சொல்றேன். ஆனா பக்கத்தை கேட்டுக்கோ. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு தானே நாங்களே சேனல் நடத்துறோம். சரி, உங்க தரப்பு நியாயத்தை கேட்டாச்சு. இன்னும் உங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு அவங்க தரப்பு நியாயத்தையும் ஒண்ணு கேட்கணும்லாமா? வெட்டி பொண்ணு எனக்கு நான் மானகத்தை பேசுறேன். சொல்லாமா 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 வந்துடலாம் பஸ். மானகத்தை மானங்க தவறு தின்னு உனக்கு சரிப்பா. நீ இப்ப எதுக்காக நொண்டி நொண்டி வர? சின்ன வயசுலயே இந்த ப்ராப்ளம், நொண்டி வரக்கூடிய ப்ராப்ளம் உண்டுமா? இல்லையா? கேட்க தானே ஐயா செய்தேன். அதுக்கு இப்படி பயமுறுத்துற மாதிரி பதில சொல்ற? நான் சொன்னதுக்கே இப்படி பாக்குறீங்களா ஐயா? அவங்கள பாருங்க, அவங்க எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன். சரி, உன் பொண்டாட்டி நியாயத்தை நான் கேட்டாச்சு. உன் இளவெடுத்த நியாயத்தை சொல்லு. நான் சத்தம் போட்டேக்க இப்படி பேசுறீங்களா ஐயா? அவங்க எப்படி பேசுங்க பாருங்க, அவங்கள பாருங்கப்பா. வாங்க சார். ஏமா ஏமா, என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. சப்பளப்பள ஜலப்பளா ஜலப்பலான்னு பேசக்கூடாது, சரியா? நடுவர் நான் இருக்கேன். என்கிட்ட ஊர்ப்பான சுவாடுத்தீங்க ஐயா. என்னால முடியல ஐயா. 24 மணிக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு 24 மணிக்குள்ள முடிச்சு ஒரே ஆடு உங்க மட்டும்தான் ஐயா. இப்ப பூ முட்டை தூக்க போறேன். ஏலஞ்சிருக்கி ஒன்ன முறுக்கி தம்பிய பாருங்க, அவன் பாட்டு இருக்கிறான். இந்த மலக்கு பேவுலைய பாருங்க. குடிச்சு வரலாம். வீட்டுல வந்து கட்டான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல கட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு நடந்துருச்சு. நிறுத்தப்பா, நடுவர்
நடுவரா இருந்து உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்ல வந்து தப்புதான் ஐயா. உங்களை 2 பேரையும் பிரிச்சு விட்டுற வேண்டியதான். ஆமா. ஆமா. இவன் வாய பாருங்க சார் ஐயா. இங்க அவன் தம்பியா பாருங்க மிச்சர் இப்பவுமே மிச்சர் இருக்கு. நீ உண்மையை சொல்லாமா பொய்ய சொல்லமா? உங்களுக்கு பஞ்சாயத்து சொல்ல வந்தனே, பொய்யதான் சொல்லணும் நீ, சரியா? இவ்வளவு தூரம் அடிச்சானே உங்க முன்னாடி அண்ணா பின்னாடி வச்சிருங்க. பாருங்க அடிக்க வாங்க. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. என்னம்மா சரிம்மா, உங்களுக்கு நடுவருனா என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். என்ன மல்லாக்கா போட்டு குனிய வச்சு கும்மாங்குத்து குத்துட்டுதான் நான் நடுவரா வந்திருக்கேன். அது யாரும் இல்ல, அவங்க குத்தி குத்தி பழகி போச்சு. அந்த குத்துதான் நானும் கட்டுறேன். பார்க்க முடியுமா? போய் சொல்லு அடிக்கிற மாதிரி பார்க்கலாம். போய் சொல்லு. போயிடா. இவன் ஒரு இறப்பாளி, நீ ஒரு இறப்பாளி. உங்களுக்கு பொய் சொல்லி ஐயா நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன கும்மாங்குத்து குத்திரா இல்லப்பா, இதால முடியாதப்பா. ஐயா என்ன தண்ணி பாட்டில் எரிட்டு மண்டைக்கு வருது. இந்த 2 பேரும் சேர்ந்து நம்மள புள்ளியில இறக்காம போற கைமாத்தி சாப்பிட போகணும். இந்த 2 சிரிக்கி உள்ள இடம் 2 போடணும். எங்க அக்கால இவ்வளவு தூரம் ஏசுவான் பேசுவான், நீ ஏதாவது கேக்கியா? தம்பி பாலாமலை மாதிரி பாத்துட்டாளப்பா, ஏதாவது வாயை திறந்து பேசு. இருட்டே இருக்க வந்த நேரத்துல இருந்து வாயை திறந்து சொல்லப்பா. நீ ஏன் சொல்ல மாட்ட? அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா தெரியாது. பாத்தீங்களா, அவளுக்கு அண்டா வேணும், நீ அனுபவம் குண்டா மாதிரி இருக்க, அவளை வாங்கி கொடுத்தா என்னமா? அந்த மனுஷன் கிண்டல் பண்ணுவேன். நீங்க மாதிரி அவன் சம்பாதிச்சு தந்த மாதிரி பேசுவான். என்னப்பா சொல்லு. பிரச்சனைக்கு காரணமே மிச்சர். யாரும் வாங்கி கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா ஐயா? மிச்சராலதான் இவ்வளவு பிரச்சனை. நேர்களே அம்மா நேர்களே பார்த்து வேண்டாம்.